Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் எந்த வித சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரோக்ராம். இதில் ஃப்ரீயாக நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் நிறைய டைம் கிடைக்கும். கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரீ கால்ஸ் அட்டன் பண்ணுறோம். ஒருவேளை ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த நிறைய பேர் கால் பண்ணும்போது ஒரு சில நாள் பேச முடியும், ஒரு சில நாள் பேச முடியாமல் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் மோட் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருவோம், தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதில் 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்கீம் சூட்டபிள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்க விரும்புகிறீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் முடிய வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னோட டாட்டர் MBBS ஜாயின் பண்ணுறதுக்கு 2017 ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து நாங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி திருப்பி ரிப்பீட் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கல்லூரிகளை விசிட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அவர் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம். அடுத்தது நம்ம ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நான் கொடுக்குறனாலுமே நான் மட்டும்தான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். எந்த ஒரு அதர் பர்சன்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் நேரடியாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரீ கைடன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல முறையில் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும், காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மோட்டிவ். சார் வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? எந்த ஊருங்க சார்? திருவள்ளூர். திருவள்ளூர். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் என்னுடைய டாக்டர் நீட் எக்ஸாம் எழுதிருக்கா. என்ன மார்க் வருங்க சார்? 425 SC சார். SC கேட்டகரிக்கு 400+ நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. 400+ உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். சரி சார். செல்ஃப் ஃபைனான்சிங்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க இன்கம் எவ்வளவு இருக்கும் சார்? சார் உங்களுடைய வருமானம் எவ்வளவு வரும் சார்? சார் நான் வந்து லோக்கல் பிசினஸ் தான் சார், கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இல்லை. அப்போ நீங்க இன்கம் வந்து 2.5 lakhs இருந்தது வருஷ வருமானம், உங்க பிசினஸ்னால 2.5 லட்சத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்க SC ஸ்காலர்ஷிப், டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் தான் உங்களுக்கு 4.5 lakhs கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அதர் ஃபீஸ் ஒரு 3 lakhs வரும். அதை நீங்க பேர் பண்ணி நீங்க படிக்க வைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடா நீங்க காலேஜ் எல்லாம் ஸ்டடி பண்ணுங்க. எந்த காலேஜ் நமக்கு ஃபீஸ் கம்மியா வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கற்பகநாயகால ஒரு 7 lakhs வாங்குறாங்க, மேல்மருவத்தூர்ல 7.95 lakhs வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள், முத்துக்குமரன்ல ஒரு டே ஸ்காலரா போனீங்கன்னா, சென்னையில முத்துக்குமரன் வந்து டே ஸ்காலரா போறதுக்கு ஒரு அஃபோர்டபுள் ஆன காலேஜுங்க. காலேஜ் சுமாரா இருக்கும், நிறைய பேர் உங்களுக்கு சொன்னாலுமே ஓரளவுக்கு நமக்கு MBBS படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து டே ஸ்காலராக போய்க்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் கல்லூரியை செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் SC கேட்டகரியாக இருக்கிறதுனால நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சா எடுத்து கூட நீங்கள் வருஷம் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி கூட நீங்கள் உங்களோட குழந்தைய டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த நேரத்தை சொல்லி விரும்புகிறேன் சார். தேங்க்யூ சார். கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் SCக்கு? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கவர்மெண்ட்லேயும் வாய்ப்பு இருக்கு சார். இந்த வருஷம் நிறைய மார்க் குறைஞ்சிருக்கு. 2022 407 மார்க் வரை கிடைச்சிருக்கு. 2020 430 மார்க் வரை கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி வந்தா கூட உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அதை விட கஷ்டமா இருந்திருக்கிறதுனால நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து 2022 பேஸ் பண்ணி சொல்றேன் சார். கண்டிப்பா கிடைக்கும் சார். 25 சார், 425 சார் பாண்டி. எஸ் சார் கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். அப்போ நம்ம பார்டர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ எல்லாருமே நமக்கு கல்லூரிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆர்வமாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் எல்லா கால்ஸும் நம்ம அட்டன் பண்ண முடிய வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு பாதி தெரிஞ்சிருக்கும். பட் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கவுன்சிலிங் அப்படிங்கிறத சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை தெளிவாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஒரு நல்ல சாய்ஸ் ஃபில் பண்ணால் நமக்கு பெட்டர் காலேஜஸ் கிடைக்குங்க. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் தவறு பண்ணால் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் வேறு மாதிரி ஒரு காலேஜை முன்னாடி போட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிரும். ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பண்ண வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம்.
அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? எங்க இருந்துங்க? விழுப்புரம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? என் பொண்ணு வந்து 287 மார்க் எடுத்துருக்காங்க சார். நாங்க பிசி 200 செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு இல்லைங்க மேடம். பிடிஎஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். 287க்கு கொஞ்சம் 400க்கு கீழே 450 கீழே கொஞ்சம் கஷ்டம் மேடம். 450 மேல இருந்தா எம்பிபிஎஸ் சொல்றேன், பிடிஎஸ் கிடைக்கும். 287க்கு பிடிஎஸ் கவர்மெண்ட் மூலமா கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும், பிடிஎஸ் கிடைக்கும். எம்பிபிஎஸ் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கஷ்டம் தான். மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு? மேனேஜ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் 18 லட்சம். மேனேஜ்மெண்ட்டுமே நீங்க 350க்கு கீழே கிடைக்குமா 300க்கு கீழே கிடைக்குமா யோசனை பண்ணணும். அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் மேடம். பட் அதெல்லாம் 20 lakhs வந்துருக்கும்ல ஃபீஸ். 20 lakhs. சரிங்களா மேடம்? அதுக்காக தான் சார் கால் பண்ணேன். ஓகே தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஒருவேளை பிடிஎஸ்க்கு நீங்க பிளான் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார். ஏன்னா உடனே நம்பிட்டு இருக்க கூடாதுங்க மேடம். சரிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. சரிங்க சார், தேங்க்யூ. அப்போ இந்த மாதிரி குறைவான மார்க் இருக்கு அப்படின்னா அந்த மார்க்குக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம்? இல்லை ஐஎஸ் கோர்சஸ் பிளான் பண்ணலாமா? பிடிஎஸ்ல கவர்மெண்ட் கோட்டா பிளான் பண்ணலாமா? இல்லை வேற படிப்புகளை தொடரலாமா? ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாசிபிலிட்டி நிறைய சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் போடுற குவாலிஃபை ஆனவங்களில் 10 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. நீட் குவாலிஃபை ஆனவங்களை இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அடுத்தது அப்ளிகேஷன் போடுறதுல பார்க்கும்போது நமக்கு ஒரு கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா 4 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்குது. பியூர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது 6 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்குது. அப்போ இது மாதிரிலாம் 6 பேர் 7 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்குது. அப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த கிடைக்காத பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற காரணம் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலுமே சீட்டு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம எம்பிபிஎஸ் பாசிபிலிட்டி அப்படி நிறைய வீடியோ போட்டிருப்போம். கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன பாசிபிலிட்டி, பியூர் கவர்மெண்ட்டுக்கு என்ன பாசிபிலிட்டி. அப்போ இந்த பாசிபிலிட்டி குறைவாக இருக்கிற காரணம் சீட்டு குறைவு, காம்படிஷன் அதிகம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கணும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் போகலாமா? செல்ஃப் ஃபைனான்சிங் போகிறதுக்கு நமக்கு பொருளாதார சூழ்நிலை ஒத்து வருதான்? லோன் கிடைக்குமா? அப்போ கல்லூரி எந்த மாதிரி கல்லூரியை செலக்ட் பண்ணுறது, சாய்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் கோட்டா முடியலை, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிற மாதிரி தான், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை ஒத்து வருதான்? இல்லை அப்படின்னா நம்ம ஃபாரின் போகலாமா? கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸில் படிக்கணும், ஃபாரின் போகலாம். அப்போ ஃபாரின் போகலாம். அது எந்த கண்ட்ரி? சார் வணக்கம் சார், என்ன சந்தேகமாக தான் இருக்கா சார்? ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? தஞ்சாவூர் சார். டவுட் கேட்டுட்டீங்களா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் சார். என்ன மார்க் வர மாதிரி இருக்குங்க? பையனுக்கு 525 சார், பிசி கேட்டகரி. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இல்லைங்களா? டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டேனா? 525க்கு கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எம்பிசி 478க்கு கிடைக்குமா சார்? எம்பிசி 478க்கு கவர்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம், செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைக்கும் சார். சரி சார். பார்டர்ல இருக்கு, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 500 வரைக்கும் எம்பிசி கிடைக்கும். பிசிக்கு வந்து 525 மேல 520க்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சரி, தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்களா? தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நிறைய பேருக்கு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் அது இந்த நமக்கு ரிசல்ட் வர வரைக்கும் என்ன கட் ஆஃப் கிடைக்கும்னு சந்தேகம் இருக்குங்க. ரிசல்ட் வந்துட்டால் ரேங்க் தான் டிசைட் பண்ணணும். அது தமிழ்நாடு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் பார்க்குறோம், இந்த இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க, நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம், இன்னொருத்தர் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள், கேதர் பண்ணுங்கள், காலேஜை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடணுங்க, அப்ளிகேஷன் போட்டுறணும். கிடைக்குதா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போடுறீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடணும்னா 2 போட்டுருங்க. ஒரு சிலர் கவர்மெண்ட் கோட்டாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பின்னாடி அப்ளிகேஷன் போடாமல் நம்ம சாய்ஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பார்டரில் இருக்கிறீங்க, 500 rupees அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபாய், 2 அப்ளிகேஷன் போட்டு வச்சுருங்க. நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றது சேராது நெக்ஸ்ட். பட் அப்ளிகேஷன் போடுறது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடணுமா 2 அப்ளிகேஷன் போடணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அடுத்து ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறோமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறோமா,
டீம்டு யூனிவர்சிட்டியில் போகிறோமா, என்ஆர்ஐ கோட்டாவில் போகிறோமா, என்ஆர்ஐ லேப்ஸில் போகலாமா? அப்போது நம்ம ரிசல்ட்டை வரக்கு முன்னாடி நம்மளோட பிளானிங் நம்ம இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு படிக்க வைக்க முடியும், ஒருவேளை நமக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் லோன் கிடைக்குமா, எந்த மாதிரி பேங்க்கில் நமக்கு லோன் கிடைக்கும், அப்போது ஷூரிட்டி இல்லாமல் நம்ம லோன் கிடைக்குமா, எவ்வளோ லட்சம் லோன் கொடுப்பாங்க, மீதி பணத்தை நம்ம வேறு முறையில் நம்ம கட்ட முடியுமா? அப்போ நம்ம ஒரு வருஷம் கிடையாதுங்க, எம்பிபிஎஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது 5 வருஷம் கட்டணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கல்லூரியில் மட்டும் தான் 4.5 வருஷம் ப்ரைவேட் காலேஜில் வாங்குவாங்க. அது பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மட்டும்தான். இது எல்லா கல்லூரியிலும் 5 வருஷம் ஃபீஸ் வாங்குவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கல்லூரிகளில் 4.5 வருஷம் வாங்குவாங்க, ஒரு சில கல்லூரியில் 5 வருஷம் வாங்குவாங்க. அப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 22 லட்சம், 25 லட்சம், ரீசெண்டாக ஒரு சில கல்லூரி 30 லட்சம் சொல்கிறாங்க. அப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏன் ஒரு கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கலாம், அது இந்த மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டியிலும் ஒரு ஏன் கோட்டா கொடுத்தா ஒரு 10 லட்ச ரூபா கேட்டகரி ஒன்று வைக்கலாம். எல்லாருனாலையும் 30 லட்சம் கொடுக்க முடியுமா? அப்போ மருத்துவம் காசு இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கணும், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியாக வருது. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ஆரம்பித்தா நீங்கள் ஃபீஸ் லிமிட்டடாக தான் வாங்க முடியும். டீம்டு யூனிவர்சிட்டி 25 லட்சம் 30 லட்சம் வாங்குறாங்க. அப்போது இந்த அரசாங்கம் முடிவு பண்ணணும், டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 25% சீட்டை கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கலாம், இல்லை 35% சீட்டை கொடுக்கலாம். எல்லா சீட்டுமே 25 லட்சம் 30 லட்சம் அப்படின்னா எல்லாருனாலையும் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து நம்ம படிக்க முடியுங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஸோ இந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். பட் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு கோட்டா கொடுத்தா இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நம்ம சொல்கிறதெல்லாம் எடுபடுமா அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை சொல்கிறேன். டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாருமே எல்லா சீட்டுமே காசு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்லதல்ல அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். பெற்றோர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். பட் இது கவர்மெண்ட் மாற்றுவாங்களா அப்படிங்கிறத தெரியலை. பட் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சொன்னால் ஒரு வேளை நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.